நல்ல காலம் பிறக்குது. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அன்பார்ந்த மிதுனம் ராசி நேயர்களே, உங்களுடைய ராசிக்கு 12ஆம் பாவகத்தில் குரு பகவான் சஞ்சாரம் செய்கின்றார். ஏற்கனவே 10ஆம் பாவகத்தில் ராகு அமர்ந்து, இது என்னடா வேலை, இதைவிட வேறு ஏதாவது நல்ல வேலை கிடைக்குமா என்று ஒரு சிலருக்கு ஏங்க வைத்திருக்கும். போகஸ்தானத்தில் இருக்கின்ற குரு தான் நின்ற ராசியில் இருந்து 5ஆம் பார்வையாக கன்னிராசியான சுகஸ்தானத்தையும், 7ஆம் பார்வையாக விருச்சகம் ராசியான சத்ருஸ்தானத்தையும், 9ஆம் பார்வையாக மகர ராசியான அஷ்டமஸ்தானத்தையும் பார்வையிட இருக்கின்றார். குரு 5ஆம் பார்வையாக 4ஆம் ஸ்தானத்தை பார்ப்பதினால் உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் குறையும். புதிய வீடு மற்றும் மனை வாங்குவது சார்ந்த எண்ணங்கள் கைகூடி வரும். சொகுசு வாகனங்களை வாங்கி மகிழ்வீர்கள். பயணம் சார்ந்த எண்ணங்கள் சாதகமாக அமையும். உறவினர்களின் வழியில் சுப செய்திகளும் மகிழ்ச்சியான தருணங்களும் ஏற்படும். குரு 7ஆம் பார்வையாக 6ஆம் ஸ்தானத்தை பார்ப்பதினால் எதிராக இருந்தவர்கள் பற்றி புரிதல்கள் ஏற்படும். செயல்பாடுகளில் துரிதம் உண்டாகும். கால்நடை பணிகளில் ஒரு விதமான ஈர்ப்புகள் ஏற்படும். எதிர்பார்த்த சில உதவிகள் சாதகமாக அமையும். உடன் இருப்பவர்களின் தனிப்பட்ட விஷயங்களில் தலையிடுவதை குறைத்து கொள்ளவும், கடன் சார்ந்த விஷயங்களில் சிந்தித்து முடிவெடுப்பதும் நல்லது. குரு 9ஆம் பார்வையாக 8ஆம் ஸ்தானத்தை பார்ப்பதினால் சிந்தனைகளில் சற்று கவனம் வேண்டும். மனதிற்கு பிடிக்காத சில விஷயங்களை செய்வதற்கான சூழல்கள் உண்டாகும். எதிர்பாராத சில புதிய வாய்ப்புகள் உண்டாகும். சமூகம் தொடர்பான பணிகளில் உயர்வுகள் ஏற்படும். மருத்துவ பொருட்களால் ஆதாயம் அடைவீர்கள். காப்பீட்டுத் துறைகளில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றங்கள் ஏற்படும். இப்பொழுது குரு நின்ற பலன்களை பார்க்கலாம். குரு விரயஸ்தானத்தில் நிற்பதால் எதிர்பாராத சில செலவுகளால் நெருக்கடிகள் உண்டாகும். சுபகாரிய விஷயங்களில் பொறுமை வேண்டும். கணவன் மனைவிக்கு இடையே வாக்குவாதங்கள் ஏற்பட்டு நீங்கும். வியாபாரம் நிமித்தமான வளர்ச்சிகள் அதிகரிக்கும். சகோதரர்களின் வழியில் அனுசரித்து செல்லவும். மனதில் நினைத்த பணிகளை முடிப்பதில் புதிய அனுபவம் கிடைக்கும். அரசு காரியங்களில் எதிர்பார்த்த சில பணிகள் தாமதத்திற்கு பிறகு நிறைவேறும். உடல் ஆரோக்கியத்தில் ஏற்ற இறக்கங்கள் ஏற்படும். இப்பொழுது குரு பகவானின் நட்சத்திர பாத சஞ்சார பலன்களை பார்க்கலாம். குரு 1-5-2024 முதல் 11-6-2024 வரை கிருத்திகை நட்சத்திரத்தில் சஞ்சரிப்பதால் நினைத்த சில பணிகளை செய்து முடிப்பதில் அலைச்சல்கள் ஏற்படும். உடல் ஆரோக்கியத்தில் ஏற்ற இறக்கம் உண்டாகும். உடன் பிறந்தவர்கள் இடத்தில் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். வியாபாரத்தில் முதலீடு தொடர்பான விஷயங்களில் சற்று கவனத்தோடு இருப்பதும் நல்லது. உத்தியோகத்தில் திருப்தியற்ற சூழல்கள் உண்டாகும். அடுத்து குரு 12-6-2024 முதல் 18-8-2024 வரை மற்றும் 12-2-2025 முதல் 4-4-2025 வரை ரோகிணி நட்சத்திரத்தில் சஞ்சரிப்பதால் கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். பண விஷயத்தில் மற்றவர்களை நம்பி செயல்படுவதை தவிர்ப்பதும் நல்லது. ஜாமீன் தொடர்பான செயல்களில் ஈடுபடாமல் இருப்பது மன அமைதியை கொடுக்கும். மற்றவர்களின் தனிப்பட்ட விஷயங்களில் கருத்துகள் கூறுவதை தவிர்க்கவும். வியாபாரத்தில் சிறு சிறு மந்த நிலைமையும் தேக்கமும் ஏற்படும். வெளியூர் பயணங்களால் கையிருப்புகள் குறையும். கல்வி தொடர்பான விஷயங்களில் ஆர்வமின்மை உண்டாகும். அடுத்து குரு 19-8-2024 முதல் 14-10-2024 வரை மற்றும் 5-4-2025 முதல் 10-5-2025 வரை மிருகசீரிட நட்சத்திரத்தில் சஞ்சரிப்பதால் எதிலும் சிந்தித்து செயல்படுவது நல்ல மதிப்பை உருவாக்கும். நெருக்கமானவர்களிடத்தில் புரிதல்கள் அதிகரிக்கும். நினைத்த செயல்களை செய்வதில் செயல்களின் தன்மை அறிந்து முடிவெடுப்பதும் நல்லது. உடல் ஆரோக்கியம் தொடர்பான விரயங்கள் ஏற்படும். வியாபார பணிகளில் எதிர்பார்த்த லாபம் கிடைப்பதில் தாமதம் உண்டாகும். நண்பர்களுடன் வெளியூர் பயணங்கள் சென்று வருவீர்கள். குருவின் வக்ரகால சஞ்சார பலன்களை பார்க்கலாம். குரு 15-10-2024 முதல் 11-2-2025 வரை வக்ர சஞ்சாரத்தை பார்க்கலாம். இந்த நாட்களில் வரவுகளில் இருந்து வந்த நெருக்கடிகள் குறையும். சுபகாரிய எண்ணங்கள் கைகூடி வரும். மனதிற்கு விருப்பமான செயல்களை செய்து முடிப்பீர்கள். வியாபாரத்தில் இருந்து வந்த முடக்க நிலைமையில் சில மாற்றங்கள் உண்டாகும். இறை சார்ந்த பயணங்கள் மேற்கொள்வதற்கான சூழல்கள் உண்டாகும்.
இப்பொழுது குரு பெயர்ச்சியால் உண்டாகும் பொதுவான பலன்களை பார்க்கலாம். பெண்கள் நெருக்கமானவர்களின் தேவைகளுக்காக கடன் வாங்குவதை குறைக்கவும், அலட்சியமின்றி செயல்படுவது காரிய அனுகூலத்தை ஏற்படுத்தும். நீண்ட நாள் இழுபறியாக இருந்து வந்த சில வரவுகள் கிடைக்கும். தடைப்பட்ட காரியம் விரைவில் நடைபெறும். சில அனுபவத்தின் மூலம் மனதளவில் மாற்றம் ஏற்படும். தாய் வழியில் அனுசரித்து செல்லவும், குறித்த நேரத்திற்குள் பணிகளை முடிப்பது பல சிக்கல்களை தவிர்க்கும். எதிர்ப்பாலின மக்களுடன் பழக்க வழக்கத்தை குறைத்து கொள்ளவும், மாணவர்கள் கல்வியில் சற்று கவனத்தோடு இருப்பது நல்ல மதிப்பெண்களை பெற வழிவகுக்கும். நண்பர்களின் தன்மை அறிந்து நட்புகளை தேர்ந்தெடுக்கவும், விளையாட்டு விஷயங்களில் எதிர்பார்த்த முடிவுகள் கிடைக்கும். அரசு சார்ந்த சில உதவிகள் கிடைப்பதில் தாமதங்கள் ஏற்படும். வெளிநாடு சென்று படிப்பது தொடர்பான எண்ணங்கள் சிலருக்கு கைகூடி வரும். உத்தியோகஸ்தர்களுக்கு உத்தியோகத்தில் திறமைக்கு உண்டான மதிப்புகள் தாமதமாக கிடைக்கும். அலுவலகத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் குறையும். வெளிநாடு சென்று பணிபுரிவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். உடன் இருப்பவர்களால் பொறுப்புகள் அதிகரிக்கும். சக பணியாளர்கள் இடத்தில் அனுசரித்து செல்லவும். இடமாற்றம் சார்ந்த எண்ணங்கள் கைகூடி வரும். வியாபாரிகளுக்கு வியாபாரத்தில் கிடைக்கும் சிறு வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்வது உயர்வை உருவாக்கும். கூட்டாளிகள் இடத்தில் சூழ்நிலை அறிந்து கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளவும். வியாபாரத்தில் இருந்து வந்த மந்த நிலைமைகள் மாறும். புதிய முதலீடுகளில் சிந்தித்து செயல்படுவது நல்லது. எதிர்பாராத சில பயணங்களால் அலைச்சல்கள் ஏற்படும். உறவினர்களின் வழியில் எதிர்பார்த்த சில உதவிகள் கிடைக்கும். நம்பிக்கையானவர்கள் பற்றிய புரிதல்கள் அதிகரிக்கும். வழக்கு தொடர்பான விஷயங்களில் பொறுமையோடு செயல்படவும். கலைஞர்களுக்கு கலைத்துறையில் இருப்பவர்கள் எதிர்காலம் சார்ந்து தெளிவான சில முடிவுகளை எடுப்பீர்கள். புதுமையான படைப்புகளுக்கு ஆதரவான சூழல்கள் உண்டாகும். அரசு வழியில் மதிப்புகள் உயரும். சாமர்த்தியமாக செயல்பட்டு பழைய பிரச்சனைகளை தீர்ப்பீர்கள். அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த பொறுப்புகள் கிடைப்பதில் சிரமங்களும் சிறு சிறு விரயங்களும் ஏற்படும். மறைமுகமான வருமான வாய்ப்புகள் கவனம் வேண்டும். உடன் இருப்பவர்களிடம் தனிப்பட்ட விஷயங்களை பகிர்வதும் தவிர்க்கவும். இந்த குரு பெயர்ச்சியில் கிடைக்கும் முக்கிய நன்மைகளை பார்க்கலாம். நடைபெற இருக்கின்ற குரு பெயர்ச்சியால் பயணங்களால் அனுகூலங்களும், எதிர்பார்த்த சில உதவிகளும், பல நாள் பிரச்சனைகளுக்கு தீர்வுகளும் ஏற்படும். இந்த குரு பெயர்ச்சியில் எதில் கவனமாக இருக்க வேண்டும்? நடைபெற இருக்கின்ற குரு பெயர்ச்சியால் உடன் இருப்பவர்களின் தனிப்பட்ட விஷயங்களில் கருத்துகள் கூறுவதையும், அதிக உரிமை எடுத்துக்கொள்வதையும் குறைத்து கொள்வதும் நல்லது. உங்களுக்கான வழிபாடு: செவ்வாய்க்கிழமைகளில் வாராகி அம்மனுக்கு நெய் தீபம் ஏற்றி வணங்கி வர காரிய அனுகூலமும் வெற்றியும் கிடைக்கும். முடிவாக மிதுனம் ராசி அன்பர்களே, இந்த குரு பெயர்ச்சியில் திட்டமிட்டு செயல்பட்டால் நெருக்கடிகள் குறையும். அதே சமயம் மன நிம்மதியும் ஏற்படும். மேலே குறிப்பிட்ட பலன்கள் யாவும் பொது பலன்கள். அவரவர்களின் தசாபுத்திக்கு ஏற்ப பலன்களில் மாற்றங்கள் ஏற்படும்.